الحمد لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين، أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. கண்ணியத்திற்கும் எண்ணக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தபாரக வ தஆலா நம் அனைவருக்கும் இந்த ரபியுல் அவ்வலுடைய மாதத்தை எல்லாம் தந்திருக்கின்றான். கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு மாதமும் அதனுடைய சிறப்புகள், அந்த மாதத்தோடு இணைந்த சில அமல்கள், சில செயல்கள் மூலமாக அந்த மாதத்திற்கு ஒரு சிறப்பம்சங்கள் கிடைக்கின்றன என்ற விதத்திலே இந்த ரபியுல் அவ்வலுடைய மாதம் இருக்கின்றது. இதனுடைய முக்கியத்துவம், இதனுடைய சிறப்பம்சம் அல்லாஹ் தபாரக வ தஆலா தன்னுடைய நபி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்திலே அனுப்பி வைத்த ஒரு மாதமாக இருக்கின்றது. இந்த மாதத்திலே அல்லாஹ் தபாரக வ தஆலா தன்னுடைய ஹபீபை, தன்னுடைய பாசத்துக்குரிய அதிகமான பிரியப்படக்கூடிய ஒரு நபியை இந்த உலகத்திலே அல்லாஹ் தபாரக வ தஆலா இந்த புனிதமான மாதத்திலே தான் அனுப்பி வைத்திருக்கின்றான். கண்ணியமானவர்களே, இந்த உலகத்திலே அல்லாஹ்வை போன்று யாருமே இல்லை. அல்லாஹ்வை போன்று யார் இருக்கவே முடியாது. அல்லாஹ்வை போன்று யார் இருக்கின்றார்கள் என்பதாக எப்படி நாம் ஒரு ஆணித்தனமான கேள்வியை கேட்க முடியுமோ, அதே போன்று அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக நபியை போன்று யாரும் இல்லை. யார் நபியை போன்று இருக்கின்றார்கள்? அல்லாஹு அக்பர். அப்படி ஒரு கேள்வியை கேட்கிற அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி சென்றிருக்கின்றார்கள் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுடைய வாழ்க்கையுடைய ஒவ்வொரு செயல்களும் குறிப்பிடத்தக்கவை. அது முழு உலக மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்ந்துள்ளார்கள். அவர்களுடைய பிறப்பு ஒரு அற்புதமானது இருந்தது. அவருடைய பிறப்பிலே பல அற்புதங்களை வெளியாக்கப்பட்டது. அல்லாஹ் தபாரக வ தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே பிறந்த சந்தோஷத்திலே அல்லாஹ் பல அற்புதங்களை நிகழ்த்தி காட்டினான். நீண்ட காலமாக இருந்து கொண்டிருந்த ஒரு மலைகளிலே இருந்து கொண்டிருந்த அந்த தீயா தன்னால் அணியப்பட்டது, அணிந்து விட்டது. அதே போல ஒரு அநியாயக்கார அரசனுடைய அவருடைய சிம்மாசனம் நடுங்கிவிட்டது. இப்படிப்பட்ட பல அற்புதங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பதாக அவருடைய தாய் ஆமீனா அவர்கள் பார்க்கின்றார்கள். வானத்திலிருந்து ஒரு பிரகாசம் வந்து தன்னுடைய வயிற்றுக்குள் இறங்குவதை போன்றவர்கள் பார்க்கின்றார்கள். இப்படி ஏராளமான அற்புதங்கள். பிறப்பிற்கு பிறகு அவர்களை கையிலே ஏந்திய ஹலிமா சாதியா அவர்கள்
மிக நெளிந்த ஒட்டகத்திலே வந்தார்கள், மிக தாமதமாக வந்தார்கள். நாயகத்தை கையில் எடுத்த பிறகு, கையிலே சுமந்த பிறகு அவர்களுடைய ஒட்டகம் மிக தடாத்திரமான ஒரு ஒட்டகமாக மாறியது. மிக வேகமாக நடக்கக்கூடிய அந்த வாகனம் தயாரானது. மிக விரைவாக அவர்கள் சென்றார்கள். அதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கையே செழிப்பாக இருந்தது. நாயகத்துடைய வாழ்க்கை பர்க்கத்தான வாழ்க்கை. யார் தன்னுடைய நாயகத்துடைய அமர்களை சுண்ணத்துகளை பின்பற்றுகின்றார்களோ அவருடைய வாழ்க்கையும் செழிப்பாக இருக்கும், பர்க்கத்தாக இருக்கும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தபாரக வ தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே ஒவ்வொரு செயலையும் மக்களுக்கு முன்மாதிரியாக எடுத்து காட்டியிருக்கின்றார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுவரையில் அவர்கள் நபி என்று மக்களுக்கு அறிவிப்பு செய்யவில்லையோ அதற்கு முன்பு அவர்களை எல்லாம் மக்கள்கள் பெரிய புகழக்கூடியவர்களாக அழைத்தார்கள். அமீன், சித்தீக், சாதிக்குல் அமீன், நீங்கள் உண்மையாளர்கள், நீங்கள் அமானிதத்தை பாதுகாக்கக்கூடியவர்கள் என்று புகழ்ந்து கூறினார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைவரையும் கூட்டி ஒன்று சேர்த்து மலைக்கு மேல் நின்று அறிவிப்பு செய்கின்றார்கள். நான் மலைக்கு இப்பக்கம் பார்க்கின்றேன், பின்பக்கம் மலைக்கு அப்பக்கம் நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்களிடத்திலே ஒரு அறிவிப்பு செய்கின்றேன், உங்களுக்கு உங்கள் மலைக்கு பின்பு ஒரு படை உங்களை போர் செய்வதற்காக வருகின்றது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா என்பதாக அந்த குறைஷியர்களை ஒன்று சேர்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கும் பொழுது அந்த மக்கள் சொல்கின்றார்கள், நிச்சயமாக நாங்கள் நம்புவோம் என்று சொன்னால் உங்களை நாங்கள் அப்படித்தான் கண்டு கொண்டோம். நீங்கள் எப்பொழுதும் உண்மையே சொல்லியிருக்கின்றீர்கள், உங்களை நாங்கள் பொய் சொல்வதாக நாங்கள் கண்டதே இல்லை. ஆகையால் நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொன்னால் நாங்கள் நிச்சயமாக நம்புவோம் என்பதாக சொல்லும் பொழுது அந்த நேரத்தில் அவர்கள் சொல்கின்றார்கள், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதாக சொல்லுங்கள் என்பதாக அந்த குறைஷிய மக்களுக்கு அழைப்பு சொல்கின்றார்கள், அழைப்பு கொடுக்கின்றார்கள். ஒரு அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவனை வணக்கத்துக்குரியவனாக இருக்கின்றான், அவனை தவிர வணக்கத்துக்கு தகுதியானவர்கள் யாரும் இல்லை என்பதாக பார்த்துக் கொள்ளுங்கள், என்னை அல்லாஹ்வுடைய அடியாரும் ரசூலாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக சொல்லும் பொழுது அங்குதான் ஆரம்பமாகின்றது. போர்க்களம் ஆரம்பமாகின்றது, வெறுப்பு ஆரம்பமாகின்றது. இதை சொல்ல வாய்களை ஒன்று கூட்டினா என்பதாக சொல்லி அந்த கூட்டமே கலந்து விடுகின்றது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு செயல்களும் மக்களுக்கு முன்மாதிரியாக அப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே நாம் எப்படி இருக்கிறோம்? எல்லாம் ஒரு சபைக்கு போகணும்னு சொன்னா அந்த பாப்பம் வெளியிருந்த உடனே அந்த சூழ்நிலை எப்படி இருக்குது, எப்படிப்பட்ட மக்கள்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க, அந்த சூழ்நிலமா நம்ம எப்படி நடந்து கொள்ளணும், அந்த சபைக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒத்து போகணும் என்பதாலெல்லாம் நாம் திட்டமிட்டுக் கொண்டிருக்கின்றோம். அதைதான் ஒரு நல்ல பண்பாக நினைக்கின்றோம். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த அந்த மக்கா முக்கர்ரமாவிலே எல்லாரும் சிலை வணங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது அந்த சூழ்நிலைக்கு மாற்றமான ஒரு உண்மையான விஷயத்தை ஆணித்தரமாக எடுத்திருக்கின்றார்கள். ஒரு அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக. அல்லாஹ் அக்பர். இது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதித்தன்மையை வெளிப்படுத்துகின்றது. ஈமானில் அவர்கள் எந்த அளவுக்கு உறுதியாக இருந்தார்கள் என்ற விஷயத்தை வெளிப்படுத்துகின்றார்கள். ஒற்றுமை ஏற்படுத்துவதிலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவுடைய கட்டடப்பணி நடைபெறுகின்றது. அந்த நேரத்திலே காபாவை பலமுறை அவர்கள் கட்டியிருக்கின்றார்கள் குறைஷிகள். அதற்கு முன்பு காபா கட்டப்பட்டது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலே. அதற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டினார்கள். அதற்கு பிறகு குறைஷியர்களே கிட்டத்தட்ட வரலாறு பொழுது 2-3 தடவை காபா கட்டப்பட்டது. அதற்கு பிறகு மீண்டும் ஒவ்வொரு அரசரும் வந்து தன்னுடைய ஆட்சியுடைய பெருமையை காட்டுவதற்காக வேண்டி காபாவை அடிக்கடி இடித்து கட்டுவது சரியில்லை என்பதாக முழு உம்மத்தாக நிர்ணயித்து அந்த பணியை நிறுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகையால் தான்
நாம இப்ப ஹத்தீம்னு சொல்லுவோம். காபாவுடைய ஒரு பகுதியாக இருக்கின்றது. அது அப்படியே விடுபட்டு இருக்கும். அந்த நேரத்துல விடுபட்டது. முதல்ல அது காபாக்குள்ளதான் இருந்தது. இப்ப அது விடுபட்டிருக்குது. ஹத்தீம்னு சொல்லுவாங்க. வட்டம், ஒரு அரை வட்டமா இருக்கும். அரை வட்டம் காபாவை வச்சு அரை வட்டமா இருக்கும். அவங்க தொழுவதற்கு லைனா அனுப்புவாங்க. சில நேரங்கள்ல அனுமதி கொடுக்க மாட்டாங்க. அதையும் சேர்த்து கட்டுறாங்கன்னா இப்போ அனுமதி கொடுக்கல. எது வரை கட்டப்பட்டதோ அதுதான் காபாவாக நிறுத்திவிட்டு அதை ஹத்தீமாக உள்ளதை கொள்ளலாம். யார் அந்த ஹத்தீமுக்குள்ள போய் கொள்ளுறாங்களோ அவங்க காபாக்குள்ள போய் கொள்ளுறதா நன்மை கிடைக்கும் என்பதாக சொல்லி அது பணி நிறுத்தப்பட்டிருக்கின்றது. சொல்லக்கூடிய விஷயம் என்ன சொன்னா, அப்படி காபாவை ஒரு அரசர் கட்டும் பொழுது கட்டி முடித்த பிறகு அந்த ஹஜ்ரே அஸ்வத் என்று சொல்லக்கூடிய அந்த கல்லை கொண்டு போய் யார் அந்த இடத்துல வைப்பார்கள். அந்த ஒரு மூலையிலே ஹஜ்ரே அஸ்வத் என்ற கல் வைக்கப்பட்டுள்ளது. சொர்க்கத்திலே கொண்டு வரப்பட்ட அந்த கல் இருக்கின்றது. அதை கொண்டு போய் யார் வைக்க வேண்டும்? பெரிய பெரிய முக்கியஸ்தர்கள் எல்லாம் போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த செயலை நாம் தான் செய்வோம். முடிவாகின்றது, யார் முதலிலே காபாவில் வருகின்றார்களோ அவர்கள் தான் இதை வைத்து வைப்பார்கள் என்பதாக முடிவு செய்யப்பட்ட பிறகு அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் முதலிலே எப்படி சூரியன் பிரகாசமாக ஒதுக்கின்றதோ அப்படி பள்ளிக்குள் உதயமாகி ஒதுக்கின்றார்கள். அனைவரும் வரும்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவிலே அவர்கள் இருப்பதை கண்டு கொள்கின்றார்கள். அனைத்து மக்களால் முடிவு செய்யப்பட்டு இவர்கள் தான் ஹஜ்ரே அஸ்வத் அந்த கல்லை எடுத்து வைப்பதற்கு தகுதியானவர், இவர் நல்ல குணமுள்ளவர், அமானிதமானவர், நல்லவர், கண்ணியமானவர் என்பதாக கருதி அவரை எடுத்து வைக்க சொல்வதாக முழு மக்களும் ஒத்துழைப்பு அவரை கொண்டு அனைவரும் ஒட்டுக்கொண்ட பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒவ்வொரு கூட்டத்தாருடைய அந்த ஒவ்வொரு சமூகத்தாருடைய தலைவர்களையும் அழைத்து ஒரு பெரிய பேரவை வச்சு அந்த பேரவையுடைய ஒவ்வொரு வேலையையும் அந்த ஒவ்வொரு சமூகத்தின் தலைவர்களும் பிடிக்கும்படி சொல்லி அவங்க எல்லாரும் ஒவ்வொரு பக்கமா பிடிச்சுக்கிறாங்க. அதற்கு பிறகு நாயகம் என்ன செய்றாங்க, அந்த கல்லை எடுத்து அந்த பேரவையில வைக்கிறாங்க. இப்ப நீங்க எல்லாரும் சேர்ந்து அந்த கல்லை சுமந்துட்டு போங்க சொல்றாங்க. அந்த வாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும், ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிந்தித்த சிந்தனை அப்படி இருந்தது. இதுதான் நாயகத்துடைய தன்மை. எல்லா நேரங்களிலும் ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகிய முன்மாதிரியை எடுத்து தந்திருக்கின்றார். அதற்கு பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கல்லை கொண்டு போய் அந்த மூலையில கொண்டு வைத்தார். இந்த சம்பவம் சொல்லி காட்டுகின்றது. இப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு படிப்பினையாக இருக்கின்றது. அல்லாஹ் தபாரக வ தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை பார்த்து அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு பட்டறையை கொடுக்கின்றான். அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு சர்டிபிகேட்டை கொடுக்கின்றான். நீங்கள் யாரேனும் என்னை நீங்கள் விரும்புகின்றீர்கள் என்று சொன்னால் நபியை நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள், நீங்கள் நபியை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை விரும்புவார். நீங்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் அது நபியுடைய வழிமுறையில் தான் வர முடியும் என்பதாக சொல்லப்பட்டது. ஒரு சின்ன சம்பவம், அது ஒரு சஹாபி என்ன செய்றாங்க, ஒரு நேரத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு அமானிதமாக அந்த நேரத்துல நிறைய அன்பளிப்புகள் எல்லாம் வரும். அப்ப அன்பளிப்புகள் நிறைய வந்து இருக்குது. இந்த அன்பளிப்பை பங்கிட்டு கொடுக்கணும். இது எப்படி பங்கிட்டு கொடுக்கலாம்? ஒரு சஹாபி கேட்கிறாங்க, யார சொல்லலாம், இந்த அன்பளிப்பை பங்கிட்டு கொடுக்கிறதுல நாங்க நபியுடைய அல்லாஹ்வுடைய வழிமுறையில பங்கிட்டு கொடுக்கலாமா அல்லது உங்களுடைய வழிமுறையில பங்கிட்டு கொடுக்கலாமா என்பதாக. எல்லா நேரங்களிலும் அல்லாஹ் தபாரக வ தஆலா அவருடைய அந்தஸ்தை உயர்த்தி காட்டினாலும் அவர்கள் உள்ளத்தால் தன்னை மிக சாதாரண அழுது நான் ஒரு அடிமை என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படுத்துவார்கள். அப்படிப்பட்ட ஒரு தன்மை உள்ளவர்கள் சொல்கின்றார்கள், இது அல்லாஹ்வுடைய முறையில பங்கிட்டுக் கொள்வது என்பதாக. உடனே என்ன செய்யறாங்க, அந்த சஹாபி அந்த வந்து அன்பளிப்புகளை வச்சு என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய வழியில பங்கிட்டு கொடுக்க சொல்லிட்டாரு நிறைய சொல்லி என்ன செய்யறாங்க, அவங்க இஷ்டப்படி ஒருத்தருக்கு அள்ளி கொடுக்கறாங்க, ஒருத்தருக்கு எண்ணி கொடுக்கறாங்க, ஒருத்தருக்கு கிள்ளி கொடுக்கறாங்க, ஒருத்தர் எதுவுமே கொடுக்கறாங்க.
அதை பார்த்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கற என்ன இது? அவரு பார்த்தா அள்ளி கொடுத்தீங்க, இவரு பார்த்தா எண்ணி கொடுத்தீங்க, அவரு பார்த்தா கிள்ளி கொடுக்குறீங்க, இவருக்கு எதுக்க கொடுக்கல என்ன இது? கேட்கும் நானும் அவர்கிட்ட கேட்டேனே, அல்லாஹ்வுடைய முறைப்படி கொடுக்கவா அல்லது உங்களுடைய முறைப்படி கொடுக்கவா என்பதாக. என்ன எப்படின்னா வித்தியாசம்? அல்லாஹ் நாளையவர்களுக்கு அள்ளி கொடுக்குறான், நாளையவர்களுக்கு எண்ணி கொடுக்குறான், இன்னும் நாளையவர்களுக்கு கிள்ளி கொடுக்குறான். சில பேருக்கு எதுவும் கொடுக்கறது இல்லை. இதுதான் அல்லாஹ் கொடுக்குற முறை இது. அப்படிதான் நீ எவங்களே கொடுப்பா அப்படின்னு சொல்றாங்க. நபிகள் செய்வாங்க, எல்லாருக்கும் சரி நோக்கு கொடுப்பாங்க. இது நபியுடைய முறையா இருக்கு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை பெரிய ஒரு முன்மாதிரியா இருந்திருக்கின்றது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அன்பு வைக்கிறதே ஒரு பெரிய ஒரு ஞாபகம். நாயகத்துடைய அன்போடு நாம் வாழணும். அந்த அன்பு நம்முடைய அமல்களின் மூலமாக வெளிப்படுத்துவது. ஒருவர் மீது நாம் அன்பு வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அவரை போன்று நாம் செய்ய விரும்புகின்றோம், அவரை போன்று ஆடை அணிய வேண்டும், அவர்களை போன்று பேச வேண்டும், அவர்களை போன்று நடக்க வேண்டும் என்பதாலெல்லாம் விரும்புகின்றோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு வைக்கின்றோம் என்று சொன்னால் அவர்களை போன்று வாழ விரும்ப வேண்டும். ஒரு சஹாபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வராங்க. அந்த நேரத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க எப்படி இருக்கிறீங்க என்பதாக சொல்றாங்க. நான் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நேசித்துக் கொண்டிருக்கின்றேன் என்பதால் எனக்கு அல்லாஹ்வுடைய நேசம் என்று வந்திருக்கின்றது. நான் அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிக்கின்றேன் என்பதாக இதான் செஞ்சா சொன்னாங்க. அவரை பற்றி நிறைய பெருமை தெரியாது. வெளியே வந்து ஒரு சஹாபி கேட்கிறாங்க. உடனே இந்த வார்த்தை சொன்ன அந்த சஹாபி, நான் அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிக்கின்றேன். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, அந்த வார்த்தையை கேட்டு நபி கொடுத்த பதில் என்ன தெரியுமா? அதுக்கு மறுபடியும் மனிதன் யாரை விரும்புகின்றானோ அவனோடு இருப்பான். மாமன் அஹப்பா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். மனிதன் யாரை விரும்புகின்றானோ அவனோடு இருப்பான் என்றால் என்ன அர்த்தம்? அவனோடு இருப்பான்னு சொன்னா அவரை மாதிரியே செய்வான். அவன் எப்படி பேசினா, நான் யாரை விரும்புகின்றேனோ அவர் எப்படி பேசுவார், நான் அப்படி பேச நினைக்கிறது. அவர் செயலை நாம் செய்ய விரும்புகிறது, அவர் வாழ்ந்த வாழ்க்கையை நாம் வாழ விரும்புகிறது. இதுதான் அதனுடைய அடையாளமாக இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக நபியுடைய அன்பை நாம் ஆழமாக பதிய வைக்க வேண்டும். அதற்காக வேண்டி அதிகமாக நாம் செலவாட்டுகளை சொல்ல வேண்டும். அதிகமாக செலவாட்டு சொல்லுங்கள். செலவா சாதாரண விஷயம் அல்ல. எங்கு அதிகமாக செலவாக சொல்லப்படுகின்றதோ அந்த இடமெல்லாம் செழிப்பாகிவிடும். நீங்க வாழ்க்கையில கஷ்டப்படுறீங்களா, அதிகமா செலவாக்க சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில கஷ்டம் எல்லாம் தூரமாகிடும். அங்க அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கும், பரக்கத் இறங்கும். நீங்கள் பரக்கத்து வேணுமா செலவாக்க சொல்லுங்க. அதிகமா செலவாக்க அடிக்கிட்டே இருங்க. ரொம்ப மறதியா இருக்கா, செலவாக்க அதிகமா விடுங்க. ஏதோ பொருளைங்க வச்சுட்டு ஞாபகம் வரல, செலவாக்க விடுங்க. நிச்சயமாக ஞாபகம் வரும். அல்லாஹ் உதவி செய்வான். அல்லாஹ் தபாரக வ தஆலா குர்ஆனிலே சொல்லி இருக்கின்றான், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி. ஒவ்வொரு ஜும்ஆவுடைய குதுபாவிலும் ஓதக்கூடிய அந்த ஆயத்து அல்லாஹ் தபாரக வ தஆலா மலக்குமார்கள் நபியின் மீது ஸலவாத்து சொல்கின்றார்கள். ஈமான் கொண்டவர்களே, நீங்களும் நபியின் மீது ஸலவாத்து சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் தபாரக வ தஆலா அனைத்து அமல்களையும் செய்யுங்கள் என்பதாக தான் சொல்கின்றான். ஆனால் ஸலவாத்தை மட்டும் சொல்கின்றான். நானும் சொல்கின்றேன், மலக்குமார்களும் சொல்கின்றார்கள், நீங்களும் சொல்லுங்கள் என்பதாக சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அது ஸலவாத்தாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த ஸலவாத்தை அதிகமாக சொல்லக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். குறிப்பாக வியாழக்கிழமை இரவு மகிழ்விலிருந்து வெள்ளிக்கிழமை மகிழ்வு வரை இது மிகப்பெரிய வருத்தத்தான நேரம். இந்த நேரங்களிலே நம்முடைய அமல்கள் எல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காண்பிக்கக்கூடிய நேரமாக இருக்கின்றது. ஆகையால் குறிப்பாக இந்த நேரத்திலே அதிகமாக செலவாக்கு சொல்வது, காலை முதல் நிறைய அதிகமாக செலவாக்குகள் சொல்லி நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடத்திலே வந்தித்து நாம் துஆ செய்வோமானால் நிச்சயமாக நம்முடைய துஆ அங்கீகரிக்கப்படும். நம்முடைய துஆ நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும். நாமும் துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நபர்களிலே ஒருவராக மாறுவோம். அல்லாஹ் தபாரக வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான பரிசுத்தமான வாழ்க்கையை படித்து தெரிந்து விளங்கி அமல் செய்து செழிப்பான வாழ்க்கையை வாழ
வல ரஹ்மான மறைவுக்கும் கிருபை செய்திருவானாக. வாக்கு தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்தோடு